உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. மாசுபட்ட வித்துக்களை பேசிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் சொல்றாரு, அந்த மாசுபட்ட வித்துக்கள் மத்தியிலே நோவா நீதிமானா இருந்தான். கையத்தட்டு கையத்தட்டு. What is meant by நீதிமான்? He is the pure seed. He is the bloodline of the Jehovah. Amen. தொடர்ந்து வாசிப்போம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்காரு, ஜெபிச்சிருக்காரு, பொய் சொல்லாம வந்திருக்கு, வாழ்ந்திருக்கிறாரு என்கிற அர்த்தம் அல்ல இந்த இடத்துல நீதிமான் என்பது. ஏன்னா எதை பேசிட்டு அவர் நீதிமான் சொல்றாரு? அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா வித்தை தான் பேசிக்கிட்டே வராரு. வீட்டில் போய் வாசிங்க. மனுஷ குமாரத்திகள் தேவகுமாரர்களோட சம்பந்தம் கலந்து அங்கே வேறொரு வித்து பிறக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் கரப்டட் சீட்ஸ், மாசுபட்ட வித்துக்களை பேசிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் சொல்றாரு, அந்த மாசுபட்ட வித்துக்கள் மத்தியிலே நோவா நீதிமானா இருந்தான். கையத்தட்டு கையத்தட்டு. What is meant by நீதிமான்? He is the pure seed. He is the bloodline of the Jehovah. Amen. Bloodline of Jesus Christ. அவன் நீதிமான் என்பது அங்க அர்த்தம் என்னன்னா அவன் சீடுன்ற அர்த்தம். கான்டெக்ஸ்ட வச்சு படிச்சீங்கன்னா அதான் அர்த்தம். அவன் சீடு, அவ்வளவுதான். தன் காலத்துக்குள்ளே நீதிமானாக இருந்தான் அப்படின்னா முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் அப்படி வருது. அதுக்குள்ளே அது மாதிரி, இதுக்குள்ளே இது. முள்ளுக்குள்ள எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் முள்ளாதான் வளரும். ஆனா லீலி புஷ்பம் அதுக்கு நடுவில் வளர்ற மாதிரி எல்லாருமே கரப்டட் சீடா இருந்தாங்களாம். அந்த சாப்டர் ஃபுல்லா சீடை பத்தி தான் பேசுது. என்ன வாசித்து பார்ப்போம், வாசிங்க. 6 தாம் பூமியிலே மனுஷனை முதல் வசனம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி பாருங்க, பிள்ளைகள் பெருகிறார்கள். ஃபுல்லா சீடா தான் வரும் பாருங்க. பெருக துவங்கி அதை கோடு போட்டுக்காங்க. சீடை பத்தி பேசுது. அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, திரும்ப எங்க கோடு போடணும்? பிறந்தபோது. பெருக துவங்கி சீட்ஸ பத்தியே பேசிட்டு வராரு. அடுத்து தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். They selected women for sex. அவர்களை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். மறுபடியும் செக்ஸ், இன்டர்கோர்ஸ், சீட் இத பத்தி பேசப்படுகிறது. அடுத்து அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமா, 120 வருஷம்னா அவன் வாழ போற வருஷம் 120 சொல்லல, அவன் இருக்க போறது 120ன்றாரு. 120னா கரெக்டா அன்னையில இருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தா 120 வருஷத்துல உலகம் அழிய போகுது. அந்த 120 சொன்னாரு. நீங்க அதை வச்சு 120 தான் வாழ்வேன் நினைக்க கூடாது. 120 அடிச்சுட்டு மேல போயிருவீங்க நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவர் சொன்னது இன்னும் இருக்க போற 120. அதனால நான் போராட போறேன் இல்ல. ஸ்கூல் விட போகுது இன்னும் 1 மணி நேரத்துல. ஆனா பையில கத்திக்கிட்டு இருப்பான். இந்த வாத்தியார் சும்மா உட்காந்துருப்பேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிக்க போகுது. கையத்தட்டு. கர்த்தர் சொல்ல, நீங்க கூட ரொம்ப போராட வேண்டாம், ஏன்னா பாவம் சாக போறான் அவனுக்கு கொஞ்ச நாள்ல. இவனை போய் எதுக்கு திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அவன் இருக்க போறது 120. எவ்வளவு லிபர்ட்டி, எவ்வளவு நம்ம மேல நம்மளுடைய மனசை புரிஞ்சு ஒரு மாதிரி மூவ் பண்றாரு பாருங்க. அடுத்து பாருங்க. அந்நாட்களில் ராட்சச பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறது மீன்ஸ் என்ன? when they had sexual contact கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றார்கள். சீடு, கரப்டட் சீடு. திரும்ப பாருங்க, பிள்ளைகளை பெற்றார்கள். இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய இவங்களும் பாருங்க பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷர்களாகிய பலவான்களானார்கள். பாத்தீங்களா? ஃபுல்லா சீடை பத்தியே பேசிட்டு வர வந்து டக்குன்னு
டக்குன்னு என்ன சொல்றாரு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய். கையை தட்டு. நீதிமான்னா ஒரிஜினல் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க? இப்போ நீங்க பலாப்பழம் வாங்க போறீங்க, நல்லா கவனிங்க, புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். நீதிமான்ற இந்த இடத்துல என்ன மீனிங் சொல்லி வாழ போகும்போது டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? டூப்ளிகேட்னா வந்து என்னன்னா வந்து நல்ல பழம் இல்லை, சடையா இருக்கும், உள்ள என்ன இருக்காது, பழமே இருக்காது. ஒரிஜினல்னா என்ன இருக்கும், நல்ல பெரிய பெரிய பழமாக இருக்கும் அப்படின்ற. இது சார் பியூர் நல்ல வந்து ஹைப்ரிடு ஒரிஜினல்றான். சரி வாங்கிட்டு போகிறீங்க. அப்புறம் சட்டை வாங்க போகிறீங்க. சட்டை வாங்க போகும்போது காட்டன் 100% காட்டன்னு கேட்குறீங்க. இது வந்து மிக்சடு சார், வந்து ஃபுல் காட்டன் கிடையாது, பட் இது ஒரிஜினல் அப்படின்றாங்க. ஒரிஜினல்னா என்ன, உள்ள பலாப்பழமாக இருக்குன்னு அர்த்தமா? அங்கே பலாப்பழம் வாங்கும்போது அதுதானே ஒரிஜினல் நாங்க, பெரிய பெரிய பழமாக இருக்கும் நாங்கள. நீங்கள் சட்டை வாங்கும்போது ஒன்று ஒரிஜினல்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சட்டை தான் உள்ள பழமாக இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, இங்கே ஒரிஜினல்ன்றதுக்கு மீனிங்க வேற, அங்கே ஒரிஜினல்ன்றதுக்கு மீனிங். நீங்கள் பேனா வாங்க போறீங்க, இது ஒரிஜினல்ன்றதுக்கு மீனிங் இங்கே விடாமல் எழுதுன்னு அர்த்தம். அது வந்து கூலாக இருக்குன்னு அர்த்தம், சட்டை போட்டால். இது ருசியாக இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரிஜினலுக்கு வேற வேற மீனிங் வருது. நீதிமான் என்பதற்கு இங்கே அர்த்தம் அவன் வந்து கரப்ட் ஆகாத சீடு. ஆமென். அவனுடைய சீடு என்ன ஆகல, கரப்ட் ஆகல, அதுதான் அவன் நீதி. அதான் சொல்ல வரேன். நோவா பாவம் செய்யாதவனா இருந்தான் நீங்க சொல்லப்படவில்லை, அவன் நீதிமானா இருந்தான் என்பதற்கு அர்த்தம் அந்த உலகம் ஃபுல்லா அந்த சீடு கரப்டா இருந்தப்ப ஒருத்த மட்டும் அவருடைய வித்தா இருந்தான். கையை தட்டு. நீ தேவனுடைய வித்து, அதுதான் சொத்து. ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.